வணக்கம். தாய் வீடு, ஆகஸ்ட் 2024. ஆழ்மன அவசம். சிறுகதை. எழுதியவர் உஷா தீபன். வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. நான் தனியாய் கிடந்துதான் இறந்தேன். வீட்டு கதவை உடைத்துதான் என்னை எடுத்தார்கள். அப்படித்தான் நடக்கும் என்று முன்பே நான் கணித்திருந்தேன். அது இத்தனை சீக்கிரம் நிகழும் என்றுதான் நினைக்கவில்லை. அந்த சிரமத்தை எதிர் வீட்டு நண்பரான நாதனுக்கு கொடுக்கக்கூடாது என்பதுதான் என் விருப்பமாக இருந்தது. ஆனால் அதுதான் நடந்தது. அதனாலேயே நான் ஊரிலிருந்து வந்தால் எப்ப கிளம்ப போறீங்க என்று அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். எத்தனை நாள் ஸ்டே என்று முதலிலேயே கேட்டு விடுவார். வந்தமா, சட்டுன்னு லோக்கல் வேலைகளை முடிச்சமா, கிளம்பினமான்னு இருக்கணும். அங்க போய் பேரனோடு கொஞ்சிட்டு இருப்பீங்களா, இங்க வந்து ஒத்தையா கிடக்கிறதா அழகு என்று என்றோ சொல்லிவிட்டார். டிக்கெட் போட்டுட்டீங்களா என்று அனத்தி எடுத்து விடுவார். அவருக்கு எந்தவித சிரமமும் கொடுத்து விடக்கூடாது என்பதே என் எண்ணமாக இருந்தது. அதற்காகவே அவரும் பயந்து கொண்டுதான் இருந்தார் என்றும் எனக்கு தோன்றியது. இல்லையென்றால் நான் வரும்போதெல்லாம் அப்படி கேட்பானேன்? எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு. ஆனால் என்னை விட சுறுசுறுப்பாளி அவர். ஏதாவது வேலை செய்து கொண்டேதான் இருப்பார். அவர் சும்மா இருந்து பார்த்ததே இல்லை நான். வீடு பெருக்க, மெழுக, சுற்றுப்புறங்களை கூட்டி குப்பையல்ல, பின்னால் இருக்கும் செடிகளுக்கு மண்ணணைத்து கொடுத்து தண்ணீர் இறைக்க என்று எங்கிருந்துதான் அவருக்கு வேலைகள் முளைக்குமோ? எல்லாம் முடிந்ததென்றே கிடையாது அவருக்கு. வீட்டு வேலை முடிந்தால் சைக்கிளில் குடத்தை கட்டிக்கொண்டு நல்ல தண்ணீர் எடுக்க கிளம்பி விடுவார். அங்கு போய் அந்த காலனி மக்களோடு நின்று 4 கதை பேசி ஊர் நிலவரம் பகிர்ந்து அந்த தண்ணீரை சுமந்து வருவதில் ஒரு அலாதி திருப்தி அவருக்கு. சுறுசுறுப்பாயிருப்பவர்கள் என்றுமே ஆரோக்கியமாயிருக்கிறார்கள். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது என்பது சர்வ நிச்சயம். எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறார் நாதன். வரும் தபால்களையெல்லாம் எடுத்து பத்திரமாக தபால் பெட்டியில் போட்டு வைக்கிறார். பெட்டியில் தான் போட வேண்டும் என்று நான் போஸ்ட்மேனுக்கும் கூரியர்காரனுக்கும் போய் சொல்லி எழுதி கொடுத்து கேட்டுக்கொண்டு ஊர் வந்து சேர்ந்தேன். ஆனால் அவர்கள் அதை பின்பற்றவில்லை. எங்க சார், எல்லாம் வராண்டாவிலேயே வீசிட்டு போயிடுறாங்க என்று சொல்லிவிட்டு, நான் இருக்கிற வரைக்கும் எடுத்து பாக்ஸுக்குள்ள போட்டுடுறேன், கவலைப்படாதீங்க என்று கூறி தவறாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார் நாதன். இல்லையென்றால் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் காசோலைகள் எத்தனையோ வீதிக்குள் பறந்து கண்காணாமல் போயிருக்கும். 3 மாதத்திற்குள் அதை காசாக்க வேண்டும், கணக்கில் சேர்க்க வேண்டும் என்று ஊருக்கு வருவதே என் வாடிக்கையாய் இருந்தது. அவரது சேவை அளவிடற்கரியது. மாலை 6 மணியானால் வாசல் லைட்டை போட்டு எரிய விட்டு, 10 மணியானால் மறக்காமல் வந்து அணைத்து விட்டு, மாடிக்கு ஏறி ஒரு சுற்றி கொல்லைப்புறம் எல்லாம் ஒரு நோட்டம் விட்டுவிட்டு பிறகுதான் வந்து படுத்துக்கொள்வார். ஆளில்லாத வீடுகளில் பின்புறம் கூட்டாக வந்து அமர்ந்து குடித்துவிட்டு காலி பாட்டில்களை, கஞ்சா காகித பேப்பர்களை கசக்கி வீசிவிட்டு போவது எங்கள் ஏரியாவில் வழக்கமாயிருந்தது. கொஞ்சம் கவனிக்காமல் போனால் பின்புறமாய் ரகசியமாய் கதவை திறந்து வரப்போக என்று கூட ஆரம்பித்து விடுவார்கள். அது போன்ற நிலைமைதான் ஓடிக்கொண்டிருந்தது. பள்ளிக்கூட வாசல்களில் கஞ்சா போதைப் பொருள்கள் விற்கப்படுகின்றன. எல்லா பெட்டிக்கடைகளிலும் சர்வ சாதாரணமாய் கிடைக்கிறது. தியேட்டர்களில் ரகசியமாய் கிடைக்கின்றன. ஓட்டல் வாசல்களில் ஓரமாய் நின்று விற்கப்படுகின்றன. சிறார் உலகமும் இளைஞர் உலகமும் நாளுக்கு நாள் கெட்டு சீரழிந்து வருகின்றன. எதிர்கால தலைமுறை என்னவாகுமோ என்று பெற்றோர்கள் கதிகலங்கி கிடக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாய் கவனித்தாக வேண்டும். பள்ளி விட்டு வந்ததும் தங்களிடம் சகஜமாய் பேசுகிறானா, அறையில் போய் தனிமையில் ஒண்டுகிறானா, ரகசியமாய் ஏதேனும் செய்கிறானா, யாருடன் பழகுகிறான், அவர்களெல்லாம் ஒழுக்கமான பிள்ளைகளா, எங்கெங்கு போகிறான் வருகிறான் என்று கட்டாயம் கண்காணித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள். உலகம் கைக்கு அடங்காது போய்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தீமைகள் நம்மை சுற்றி வருகின்றன. எந்நேரம் எது நடக்குமோ என்று பயந்தே கிடக்கிறது உலகம். எதை நினைத்து வருந்துவது? தனிமையில் இந்த வீட்டில் இருக்கவே நானே பயந்து கொண்டுதானே கிடக்கிறேன். என் வீட்டில் எனக்கே எப்படி இந்த பயம் வந்தது? குடியிருக்கும் தெருவில் அமைதி இல்லையே.
என்னென்னவோ வேண்டாத சத்தங்கள் கேட்கிறதே. கெட்ட வார்த்தைகள் காதில் விழுகின்றனவே. குடித்துவிட்டு ஆட்கள் தள்ளாடி போகும் சப்தம் இரவு 2 மணி வரை கேட்ட வண்ணமே இருக்கிறதே. பிறகு 4 மணி வரைதான் ஓய்வு, அமைதி. மறுபடியும் அந்நாளைய தவறுகள் ஆரம்பித்து விடுகின்றன. தனியாயிருக்கும் எனக்கே இரவு எவனாவது வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவானோ என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. வீட்டை பூட்டி போட பயமாய்த்தான் இருக்கிறது. ரகசியமாய் சத்தமின்றி கதவை திறந்து உள்ளே புகுந்து கொண்டு எவனும் இது என் வீடு என்று சொந்தம் கொண்டாடி விடுவானோ என்கிற அளவுக்கு பயப்பட வேண்டியிருக்கிறது. காலியிடம் பிடிப்பதைப் போல் கட்டிய வீட்டினை பிடிக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? அந்த அளவுக்கு தீமைகளும் ஒழுக்கக்கேடுகளும் நடக்கின்றனவே. பக்கத்திலேயே ஒரு மயானம் உண்டு. அன்றாடம் அங்கே சடலங்கள் வந்து கொண்டே இருந்தன. எந்நேரமும் நெருப்பு பகபகவென எரிந்து கொண்டே இருந்தது. அதற்கு முப்புறமும் இடம் வாங்கி வீடு கட்டியவர்கள் மயான பகுதி ஜன்னல்களை திறப்பதே இல்லை. அது அல்லாமலே அவர்கள் வீட்டுக்குள் எந்நேரமும் பிணப்புகை போய்கொண்டேதான் இருக்கிறது. அந்த புகை உடம்புக்கு நல்லது என்று வேறு சிலர் சொல்லி வைக்க, அருகிலுள்ள சிறிய பேருந்து நிறுத்தத்தில் எந்நேரமும் அந்த புகையை மூக்கிற்குள் வாங்கும் சனம் நின்று கொண்டே இருந்தது. ஏரியாவில் வீடுகள் வர வர அந்த நகர்பகுதி பிரபலமாக ஆக நாளாவட்டத்தில் மயானம் எடுக்கப்பட்டுவிடும் என்று சொல்லிதான் பிளாட்டுகள் விற்று தள்ளப்பட்டிருந்தன. இப்பொழுது வீடுகள் நிரம்பி வழிகின்றன. எங்க சாதி சனத்த ஆட்களை இங்க கொண்டாந்துதான் எரிப்போம், இந்த சுடுகாட்டை எடுக்க விட மாட்டோம் என்று போராட்டத்திற்கு நின்றார்கள் அப்பகுதி பழங்குடிகள். மாவட்ட ஆட்சியர் வேண்டாமே என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டார். எங்கள் நல சங்கத்தின் ஆட்களால் செய்ய முடியாமல் போன ஒரே காரியம் அது ஒன்றுதான். எத்தனை பஸ் போனாலும் வந்தாலும் அத்தனையும் நிரம்பி வழியும். வசூல் மிக அதிகம் என்று உணர்ந்து போக்குவரத்து கழகத்தின் வந்து போகும் பஸ்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தன. எந்தெந்த இடத்தில் இருந்தோவெல்லாம் இணைப்பு கொடுத்து வண்டிகளை இங்கே அனுப்பி கொண்டிருந்தார்கள். வாரணாசி போல் விடாமல் பிணம் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்க வருகிறார்களோ இவர்கள் என்றும் எனக்கு தோன்றும். இரவு நேரத்தில் பெண்கள் அந்த பகுதியை கடந்து போக பயம் கொள்ளுவார்கள். தனித்து கடப்பது வேண்டாம் என்று தவிர்க்க நினைப்பார்கள். இன்று 600 அடிக்கு கீழே தண்ணீர் போய்விட்டது எங்கள் பகுதியில். அதனால் பலரும் படிப்படியாக வீடுகளை விற்றுவிட்டு நகர ஆரம்பித்திருந்தார்கள். வாடகைக்கு வீடு கிடைக்காமல் இருந்த எங்கள் ஏரியாவில் பல வீடுகள் இப்பொழுது சும்மாவே பூட்டி கிடந்தன. கேட்டால் அதை வித்தாச்சு, ஓனர் பம்பாயிலேயோ பெங்களூர்லேயோ இருக்காரு, சரியா தெரியாது என்று சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள். அடுத்தடுத்து சடலங்கள் வந்து இறங்க அங்கு நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதி கடைகள் சட்டு சட்டென்று அடைக்கப்பட்டன. தேவையில்லாமல் கல்லெறிவதும் கண்ணாடிகள் உடைவதும் வழக்கமாய் போக முதல்ல இடத்த மாத்தியாகணும் என்று பலரும் புறப்பட்டிருந்தார்கள். 2 வீலரை போட்டுக்கொண்டு 3-4 பேர் ஒரே வண்டியில் தொற்றிக்கொண்டு சர் புர் என்று அங்கும் இங்கும் பறந்து அளப்பறை பண்ணுவதும், அன்றாயர் தெரிய கைலியை உயர்த்தி கொண்டு நாக்கை மடித்துக்கொண்டு உனக்கு வேற தனியா சொல்லணுமா, கடையா அடக்க போறியா இல்லையா என்று ஆர்ப்பாட்டம் செய்வதை பார்த்தால் அரசாங்கம் போலீஸ் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறதா என்ற கேள்வி எல்லார் மனதிலும் தவறாமல் இடும். எந்த டெட் பாடி வந்தாலும் வாகனத்தில் செல்பவர்கள் மரியாதையாய் இறங்கி நிற்க வேண்டும் அல்லது ரூட்டை மாற்றிக்கொண்டு பறக்க வேண்டும். என் வீடு அந்த மயானம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து உள்புறமாய் கடைசியாயிருந்த வீதியில் இருந்தது. மற்ற எல்லா தெருக்களுக்கும் போகும் லிங்க் ரோடு எங்கள் தெருதான். ஆகையினால் போக்குவரத்து சதா சர்வகாலமும் இருந்து கொண்டே இருக்கும். இரவு 2 மணி வரை கூட வண்டிகள் வரும் போகும். பிறகு 4 மணிக்கு திரும்ப ஆரம்பித்துவிடும். எங்கள் தெருவின் பிரதிநிதியாக நான் அப்போது இருந்தேன். எனக்கே தெரியாமல் அங்கு நடக்கும் ஒரு அக்கிரமம், என்ன சார் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்று ஒருவர் சத்தமாய் கேட்டுக்கொண்டு வந்து நின்ற போதுதான் தெரிய வந்தது. நீங்க நலச்சங்கத்தில் மெம்பரா என்று முதல் கேள்வியை போட்டேன். இதை அவர் எதிர்பார்க்கவில்லை. பதில் சொல்ல தயங்கின அந்த கணம், பரவாயில்ல, வர்ற மீட்டிங்ல மெம்பர் ஆயிடுங்க என்று சொல்லி ஒரு பேப்பரில் அவர் கோரிக்கையை எழுதி வாங்கி கொண்டு அனுப்பினேன். ஆனால் அது படு சீரியஸான விஷயம். வந்த வேகத்திற்கு அவர் அதை சொல்லாமல் போயிருக்க கூடாது. மெம்பர் இல்லாட்டி என்ன சார் கேட்கக்கூடாதா என்று திருப்பி கேட்டிருக்க வேண்டும்.
கோபம் மனதிற்குள் புழுங்க அவர் திரும்பி போனதுதான் ஆச்சரியம். ஒருவேளை என் தோரணையை பார்த்து பயந்துட்டாரோ? அப்படியும் ஒரு திருப்தி உண்டு எனக்கு. நானும் தான் சார் கவனிச்சிட்டு இருக்கேன். ஒரு வாரமா அங்க மாடி பால்கனில சிகப்பு லைட் எரியுது பாத்தீங்களா என்று கையை காண்பித்தார் பக்கத்து வீட்டு மாசிலாமணி. தெரு கடைசியில் கண்மாய் பக்கம் குடியிருக்கும் ஒரு போலீஸின் ஆதரவோடு அந்த வீட்டில் பிராத்தல் நடந்து கொண்டிருந்தது. ஆட்கள் வருவதும் போவதுமாய், என்னடா இது, ராத்திரி அடிக்கடி ஆட்டோ சத்தம் கேட்குதே என்று என் மனதில் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. ஆனால் அதை தீவிரமாய் உணரும் தீட்சண்யம் என்னிடம் இல்லை. எவன் வந்தா என்ன, போனா நமக்கென்ன என்கிற மனப்பான்மை, நாம் உண்டு நம்ம வேலையுண்டு என்கிற வளர்ப்பு. நல்ல வேளை அங்கேயும் நாதன் தான் உதவினார். அதனால்தான் சொன்னேன் அவரது உதவி அளப்பரியது என்று. அவரது சித்தப்பா பையன் ஒருவர் சென்னையில் டிஎஸ்பியாக இருந்தார். ராவோடு ராவாக அவருக்கு ரகசியமாய் போன் போட்டு சொல்ல, எங்கள் பகுதியின் இன்சார்ஜ் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஒரு படை வந்து அந்த வீட்டின் மொத்த கூட்டத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போய்விட்டது. இனி இந்த ஊர்லேயே உங்களை நான் இனி பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஸ்டேஷனில் வைத்து நன்றாக மொத்தி தப்பிச்சோம் பிழைச்சோம் என்று ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். அந்த விஷயத்திலான நாதனின் பேருதவி சாகும் வரை மறக்கக்கூடாதது. இதனாலேயே தெருக்கோடியில் குடியிருந்த அந்த போலீஸ்காரருக்கு என் மீது தீராத கோபம், பயங்கர கடுப்பு. எதிலாவது என்னை மாட்டுவோம் என்று அவன் காத்து கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. ராத்திரி ஊர் உறங்கும் நேரம் என் அறையில் லைட்டை போட்டுக்கொண்டு கொட்ட கொட்ட புத்தகம் படித்து கொண்டிருப்பேன் நான். தேவையில்லாமல் வந்து கதவை தட்டுவான். ஏன் லைட் எரியுது என்று கேட்பான். கதவை திறந்தால் சட்டென்று எதிர்பாராத தருணத்தில் உள்நுழைந்து எல்லோரும் தூங்குகிறார்களா, என்ன செய்கிறார்கள் என்று நோட்டம் பார்ப்பான். எனக்கு அதற்கு அதிகாரம் உண்டு என்பது போல இருக்கும் அவன் நடவடிக்கைகள். அது எப்படி சார் உள்ள விட்டீங்க? அப்படியெல்லாம் போலீஸ் ஆனாலும் வரக்கூடாது சார். ஒரு கௌரவம் மரியாதைன்னு நமக்கும் இருக்கும்ல, யாருன்னு காமிங்க பாப்போம் என்றார் நாதன். என் கூட பிறக்காத சகோதரன் அவர். எதற்காக பிரயோஜனமே இல்லாத என் மீது இத்தனை அன்பை பொழிகிறார் என்று நினைத்து நினைத்து உருகுவேன். நான் அதற்கு தகுதியானவன் தானா என்று கூசுவேன். அதையும் தான் அந்த சென்னை போலீசிடம் சொல்லச் செய்தேன். எல்லாம் நாதனின் அசாத்திய கருணை. அந்த போலீஸ்காரரை ஊரை விட்டே மாற்றிவிட்டார்கள். எங்கள் வேலைதான் அது என்று அவர் அறிந்திருக்க மாட்டார். எங்கள் வள்ளுவர் நகருக்கு தார்ச்சாலைகள் போட்டது, கம்பங்கள் நட்டு தெருவிளக்குகள் எரிய விட்டது, சங்கம் அமைத்து வசூலித்து குப்பை வண்டிகளுக்கு ஏற்பாடு செய்தது, அதை இயக்கும் ஆளுக்கு சம்பளம் நிர்ணயித்தது, போக்குவரத்துக்கு பேருந்துகள் ஏற்பாடு செய்தது, பேருந்து நிலையத்துக்கு கலெக்டரிடம் மனு கொடுத்து இடம் ஒதுக்க செய்தது என்று நிறைய காரியங்கள் செய்தோம் நாங்கள். சொல்லப்போனால் திருட்டு அதிகமாயிருந்த பகுதி அது என்றே சொல்லலாம். திடீரென்று சின்ன சின்ன கற்களாய் வந்து வீட்டின் மேல் தடவென்று விடும். எங்கிருந்து எரிகிறார்கள் என்றே தெரியாது. சனமெல்லாம் ஒன்று கூடி வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள் எப்படியோ திருடு போயிருக்கும். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதை காணல இதை காணல என்று கத்தும் போதுதான் தெரிய வரும். சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்களில் கூட யாரேனும் கூட்டு இருப்பார்களோ என்று சந்தேகிக்க தோன்றும். தெருவிளக்குகளை எங்கள் பகுதி போல கல்லெறிந்து உடைத்தவர்கள் வேறு எங்குமே காண முடியாது. மாற்றி மாற்றி எத்தனை பல்புகள் மாட்டினாலும் உடைத்து விடுவார்கள். எப்போது வருகிறார்கள், எப்போது உடைக்கிறார்கள், எப்போது போகிறார்கள் என்று எவர் கண்ணிலுமே பட்டதில்லை. அத்தனை கம்பங்களும் லைட் எரிந்து ஒரு தடவை கூட நாங்கள் பார்த்ததில்லை. எத்தனை தடவைதான் பல்புகள் மாற்றுவது? மாளவில்லை. ஒரு கட்டத்தில் இந்த கடைசி கொன்னு அந்த கடைசி கொன்னு என்று மட்டுமே எரியும் நிலை வந்தது. அவரவர் வீட்டு வாசல் லைட்டுகள் தான் எரியும். அதுவே போதும் என்று விட்டுவிட்டோம். 3 சென்ட்டுகளாய் நெருக்கமாய் வீடுகள் கட்டப்பட்ட பகுதி அது. அதனால் சின்ன சின்ன சந்துகளாய் திரும்பி நீண்ட தெருக்களை அடைய வேண்டியிருக்கும். குறுக்கு தெருக்கள் தான் அதிகம் எங்கள் பகுதியில். ஆட்டோக்காரர்கள் வந்தால் கூட இன்னும் எத்தனை சந்து சார் திரும்பணும் என்று அழுத்துக் கொள்வார்கள். திரும்பி எப்படி மெயின் ரோடை அடைவது என்று முடித்து கொண்டு நிற்பார்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடின்னு சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு வந்துட்டீங்களே சார் என்று அதிக வாடகைக்கு அடி போடுவார்கள். உங்கள் ஏரியாவில் நாய்கள் ஜாஸ்தி சார், சவாரிலாம் வராது என்று ஆட்டோவுக்குள் உட்கார்ந்து ஓட்டும் டிரைவர்களே பயந்து சாவார்கள்.
நாங்களும் மாநகராட்சியில் எவ்வளவோ சொல்லி நாய்களை குறைக்க பார்த்தோம். அவற்றை ஊசி எறிந்து கொள்ள முடியாது, பிடித்து கொண்டு போவோம், பிறகு ஊருக்கு வெளியில் விட்டு விடுவோம் என்றார்கள். அதற்கு எப்படி பழகிய பகுதி தெரியுமோ ஆச்சரியம்தான். நமக்கே நகரின் பல பகுதிகள் தெரியாதுதான். ஆனால் நாய்கள் எப்படி தங்கள் இடங்களை குறிவைத்து வந்து நிற்குமோ தெரியவில்லை. நாய்களுக்கு பயந்து இந்த தெரு வேணாம், அப்படி போவோம் என்று மாற்றி மாற்றி போய்க் கொண்டிருந்தார்கள். சின்ன சின்னதாய் குறுக்கு சந்துகள் அதிகம் என்பதால் அப்பகுதிக்குள் தன்னந்தனியே நடந்து வரும் பெண்களிடம் சங்கிலி பறிப்புகள் நிகழும். காரணம், தெரு ஆரம்பத்திலிருந்துதான் லைட் கம்பங்கள் இருக்கும் என்பதால் மங்கிய சந்து வெளிச்சங்கள் போதிய பாதுகாப்பின்மையை உணர்த்தி கொண்டே இருந்தன. போதாக்குறைக்கு நாய் பயம் வேறு. எல்லாம் படிப்படியாய் குறைந்த காலங்களும் உண்டு. ஆனால் நாய்கள் மட்டும் அப்படியே கூட்டம் கூட்டமாகத்தான் இருக்கின்றன. இப்போதுதான் பல வீடுகள் பூட்டி கிடக்கும் நிலைக்கு வந்துவிட்டனவே. அந்த வீடுகளுக்கு இந்த தெருநாய்கள் தான் காவல். அவற்றிற்கு சரியான புகலிடம். சொல்லப்போனால் பையன்களுக்கு கல்யாணம் பண்ணி சென்னைக்கோ பெங்களூருக்கோ பம்பாய்க்கோ குடிபெயர்ந்து அவர்களோடு போயிருப்பவர்களில் 10க்கு 9 பேர் வீடுகளை விற்றுவிட்டுத்தான் ஒரே அடியாய் போய்விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். நான் ஒருவன்தான் இன்னும் சொந்த வீட்டை விற்பதாவது என்றும், மீண்டும் இங்கே வந்து இருக்க வேண்டிய நிலை வந்தால் என்ன செய்வது என்றும் வந்து போய்க் கொண்டிருந்தேன். என் சாவு இங்கேதான் நிகழ வேண்டும் என்று என் மனதில் தீர்க்கமாய் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. நான் பார்த்து பார்த்து கட்டிய வீடு அது. கல்லு மாதிரி வீடு. வெறும் 1.5 லட்சத்தில் அரசு லோன் போட்டு கட்டினேன். சைடு பகுதியை வாடகைக்கு விட்டு அந்த காசையும் எடுத்து விட்டேன். எப்படி கட்டினாக இந்த ஏரியாவில்? எந்த வீடும் உங்க வீடு மாதிரி கல்லு குண்டா கட்டினதில்லை. அன்னன்னைக்கு நானும் பார்த்துருக்கேனே. எங்க தாத்தா தானே இதுக்கு வாட்ச்மேனா இருந்தாரு. சாகர வரைக்கும் தீபாவளி பொங்கல்னா அம்மா கூப்பிட்டு துணிமணியும் பணமும் கொடுப்பாங்களே. எம்புட்டு பெரிய மனசு அவங்களுக்கு தான். இந்த கொய்யாவும் கருவேப்பிலையும் மல்லிப்பூவும் அவங்க வச்ச செடி தானே. எத்தனை வாட்டி நான் வந்து பறிச்சிருக்கேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு தான் அம்மா சொல்லுவாங்களே தவிர ஒரு நாள் கூட என்னை திட்டினது இல்லைங்கய்யா. அம்மா மனசு அப்படியாக்கும். தினமும் அவங்களுக்குத்தான் பூவை கட்டி கொண்டாந்து கொடுப்பேன். அவங்க வெளியூர் போனது எங்களுக்கெல்லாம் எம்பூட்டு வருத்தம் தெரியுமா. இந்தா வச்சுக்கோன்னு 5000 பணம் கொடுத்தாங்களே. அந்த மனசு யாருக்கு வரும்? கிரகப்பிரவேசத்துக்கு நான் தானே பால் கொண்டாந்து கொடுத்தேன், மறந்துட்டீங்களா என்று சம்பங்கி சொன்னது இன்னமும் என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த வீட்டை அத்தனை நம்பிக்கையாய் கட்டி கொடுத்த அந்த இன்ஜினியர் ராகவேந்திரனுக்கு ஒரு ட்ரெஸ் கூட நான் வைத்து கொடுக்கவில்லை. அந்த முறைமை கூட தெரியாத மடையனாய் நான் இருந்ததும், அதை என் மனைவி கூட நினைவுபடுத்தாததும், இருந்த பெரியவர்கள் யாரும் சொல்லித்தராததும் கடைசி வரை என் மனதை வாட்டிக்கொண்டுதான் இருந்தன. இந்த வீடு என் அப்பா அம்மாவின் காலடிகள் பட்ட வீடு. கைவீசி கால் வீசி இடைஞ்சல் இல்லாமல் அவர்கள் நடந்து பழகி புழங்கிய வீடு. தண்ணி கஷ்டமில்லாமல் தாராளமாக துணி துவைத்து குளித்து நீல நீளமாக கொடிகளில் உலர்த்தி காய வைத்து எடுத்து திருப்தியாய் மடித்து எடுத்து வச்சு இங்கே இல்லாட்டா அங்கே இல்லாட்டா இங்கே என்று வெவ்வேறு அறைகளில் சுதந்திரமாய் படுத்து உருண்டு கண்ணயர்ந்து நிம்மதியாய் உறங்கி எழுந்து கழித்த வீடு. ரமணா, கொஞ்சம் அந்த ஏசியை போடுறியாப்பா என்று அப்பா வாய்விட்டு கேட்டு போட செய்து, எப்பாடி எப்பாடி என்ன சுகம் என்ன சுகம் என்று ஆசுவாசப்பட்டு ஆசிர்வதித்த வீடு. கைக்கும் வாய்க்கும் தாராளமாய் அவர்களை இருக்கச் செய்து மனதார வாழ்ந்து கழித்த சொர்க்கம் இந்த மண். அந்த வீட்டில்தான் நான் தனியாய் இறந்து கிடந்தேன். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அது நடந்தே விட்டது. எதற்காக நான் வரும்போதெல்லாம் நாதன் பயந்தாரோ, எதற்காக சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க என்று என்னை விரட்டினாரோ அது நடந்தே விட்டது. போன ஜென்மத்தில் அவருக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் இப்படி நடக்காது. என் சாவு இங்கேதான் நிகழ வேண்டும் என்கிற என் வேட்கையை, கடைசி ஆசையை நான் அவரிடம் முன்பே தெரிவித்திருந்தால் அதற்கேற்றாற்போல் தன்னை தயார் பண்ணி கொண்டிருந்திருப்பாரோ என்னவோ. உடன்பிறவா சகோதரன் என்றால் அவர்தான். காலையில் 10 மணிக்கு மேலாகியும் நான் வெளியே வராதது கண்டு அதிர்ந்து போய் வாசலுக்கு வந்து, சார் சார்
சார் என்று கத்தியும் பதில் இல்லாமல் உள்புறமாய் கொக்கி போட்டிருந்த ஒரு ஜன்னலை மட்டும் எப்படியோ தட்டி திறந்து பார்த்தவருக்கு இந்த அதிர்ச்சி. அதுதான் வாயும் முகமும் காட்டி கொடுத்து விடுமே. இறந்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டன என்பதற்கு அடையாளமாய் ஈக்கள் மொய்ப்பதைக் கண்டே அவர் பதறி போயிருக்கிறார். பாவம் அவர். நேரெதிர் வீட்டுக்காரரின் உதவியோடு இன்னும் இருவரோடு வந்து பார்க்க செய்து உறுதி செய்து கொண்டு திண்ணைக்கதவின் பேட்லாக்கை உடைத்து உள்ளே நுழைந்து, இதோ குளிர் கண்ணாடி பெட்டியில் நிச்சலனமாய் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். உள்ளூரில் உள்ள சிலர் என் தூரத்து உறவினர்கள், என்னோடு பணியாற்றியவர்கள் என்று வந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஆள்தான், எனக்கு வேணாங்கிறதோட நின்று இருக்கலாம். வாங்கி ஆபீஸ் வாசல் கோயில் உண்டியல்ல போட்டாரு, நமக்காவது பிரிச்சுக்கங்கன்னு கொடுத்துருக்கலாம். சர்வீஸில் இருக்கும்போது நான் செய்த தவறு அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது. இனி அடடே, பென்ஷன் குறைந்து போகும். மனைவிக்கு என்று 30% தான் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிக்கப் போகிறாளோ? நிறைய மருந்து மாத்திரைகள் வாங்குவாளே. இனி அது பயன்படாது என்று படுக்கையில் விழாமல் வேறு இருக்கணும். அச்சோ, எலக்ட்ரிக் பில் இன்னும் கட்டலையே. நேத்து தானே அட்டையில எழுதிட்டு போனா, கவனிச்சு கட்டிடுவாங்களா? அடடா, கேஸ் தீர்ந்து போச்சேன்னு புக் பண்ணியிருக்கேனே, அவன் வந்து நிப்பானோ? சில புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேனே, அதுக்கு வேற கூரியர் வரும், வாங்குவாங்களா? எல்லாத்துக்கும் மேல அடுத்த மாசம் முதல் வாரம் வாரணாசி டூர் போக டிராவல்ஸ் புக் பண்ணியிருக்கேனே, அந்த அட்வான்ஸை அவன் திருப்பி தருவானா? எதுக்காக இந்த வாட்டி ஊருக்கு வந்தேனோ அந்த வேலையெல்லாம் இன்னும் முடியலையே. நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாசம் மெச்சூர்ட் ஆயிருக்கே, ரெனியூவல் பண்ணணுமே, செஞ்சுப்பானா? இந்த வீட்டை பையன் பேருக்கு எழுதாமலேயே செத்து போயிட்டேனே, ஒரு உயில் கூட எழுதலையே. லீகல் ஹேர் பையன்தாங்கிறதுனால பிரச்சனை இருக்காது தானே? சாரி, ஒய்ஃப் இருக்காளே, அவதானே நெக்ஸ்ட் லீகல் ஹேர், அப்புறம்தானே பையனுக்கு வரும். எதை கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல? என் மனைவியின் வருகைக்காக, என் பையனின் கடமைக்காக பிணமாய் காத்திருக்கிறேன். அன்புள்ள நாதன், என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை நான் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டேன். இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் உங்களுக்கு பிள்ளையாய் பிறந்து வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாய் சேவை செய்வேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம்.